ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம கோழிக்கு ஷெட் அடிச்சது, கோழி குஞ்செல்லாம் மாற்றி விட்டது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட்டில் கூண்டு அடிச்சதுக்கப்புறம் கோழி குஞ்செல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். அந்த வியூ எல்லாம் நல்லாயிருக்கும். கோழி குஞ்செல்லாம் எப்படி தீனி சாப்பிடுது எல்லாமே பாருங்கள். ஃபுல்லாக புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூண்டெல்லாம் அடித்து முடிச்சு இந்த கோழி குஞ்செல்லாம் அவங்க அம்மா கிட்டேருந்து பிரிச்சுருவோம். அது வரைக்கும் அவங்க அம்மா கிட்டேருந்து தீனி சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது எல்லாமே கற்றுக்கும். கூண்டு எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வலை எல்லாமே அடித்தாச்சு. இந்த மேலே டாப்பில் மட்டும் கொஞ்சம் அடிக்கணும். வலை எல்லாமே பாம்பு போகாத மாதிரி கரெக்டாக அடித்தாச்சு. கூண்டுக்கு வந்து டோர் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். இல்லைனா தட்டு தீனி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் நடுவில் வச்சுருக்குன்னா அந்த பக்கம் தண்ணியும் இந்த பக்கம் தீனியும் வைக்கிற மாதிரி செட்டப் பண்ணிடுறோம். இந்த கூண்டு எதுக்குன்னா குஞ்சுங்களுக்கு நம்ம மேலே வந்து ப்ரூடிங் செட்டப்பில் வந்து கொஞ்சம் கோழி குஞ்செல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம். எல்லா கோழி குஞ்சுமே ரொம்ப பெருசாகிடுச்சு. அதனால் இடம் பத்தலை. இடம் பத்தாத போது என்ன ஆகும்னா தீனி வந்து பெரிய கோழி மட்டும் தான் சாப்பிடும். சின்ன கோழிக்கு வந்து தீனி அவ்வளோவா கிடைக்காது. அதனால் கோழி எல்லாமே ஈக்குவலாக எனர்ஜி ஸ்ட்ரென்த் எல்லாம் போகாது தீனியில். அதனால் நம்ம கரெக்டாக மாற்றி விட்டுறணும். ப்ரூடிங் செட்டப்பில் இருக்கும்போது இந்த கோழி குஞ்செல்லாம் கீழே தீனி சாப்பிடும், மேலெல்லாம் பறந்து வராது. இப்போ எல்லாமே பெருசானதுக்கப்புறம் பாருங்களேன், நம்ம திறக்கும் போதே எல்லாமே பறந்து மேலே வந்துடுது. அதனால தான் இந்த கூண்டை முக்கியமாக மாற்றுறது. நமக்கு வேலை அதிகமாக கொடுக்கும். கோழி குஞ்சும் சரியாக வளர்ச்சி இருக்காது. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சின்ன குஞ்சுங்களாம் பார்த்துருப்பீங்களா, ப்ரூடிங் செட்டப்பில் வளர்க்க போகிறேன்னு சொன்னால அம்மா கிட்டேருந்து பிரித்து அந்த குஞ்சுங்களாம் இங்கே வந்துடும். இந்த குஞ்சுங்களாம் வந்து கூண்டுக்கு போயிடும். அடுத்து முட்டை இருக்கான்னு பார்க்க போனேன். முட்டை இருக்கான்னு பார்க்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கோழி ஒரே இடத்துல உட்காந்துருக்கு. இதுங்க எல்லாமே அடைக்க வந்துருச்சு. அப்புறம் அந்த பொறிக்கோழி வந்து வெளியில் எடுத்து விட்டுட்டு முட்டை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம முட்டை வந்து எதோ விட்டுருக்குன்னா அந்த பொறிக்கோழி இருக்குல்ல, அந்த கோழி தான் விட்டுருக்கு. இந்த கழுத்தில் ஆரஞ்சாக இருக்கிறது வந்து விடவே இல்லை முட்டை. ஆனால் முட்டையில் உட்காந்துருக்கிறது இதுதான் விட்டுருக்கு. கூண்டு எந்த அளவில் இருக்குன்னா இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. ஏன்னா டோர் மட்டும்தான் பாக்கி. அதுவும் போட்டு முடிச்சுட்டா நம்ம கோழி குஞ்சு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுறலாம். இந்த 2 கட்டை மாதிரி சைடில் கொடுத்துருக்கலாம். அது எதுக்குன்னா டோர் வந்து கரெக்டாக அங்கே உட்கார்றதுக்கு. இல்லைனா டோர் வந்து உள்ளார போயிடும். கோழி கூண்டு உள்ளார பாருங்களேன், எல்லாமே பர்ஃபெக்டாக அடித்தாச்சு. நம்ம வீட்டில் வந்து இன்னொரு கூண்டு இருக்குது. இந்த கூண்டில் வந்து அடைக்கோழி எல்லாமே இங்கே உட்காந்துருக்கும். இந்த கோழிங்களுக்கெலாம் அவ்வளோவா அடை உட்கார தெரியாது. அடை வச்சாலும் இந்த முட்டையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஒரு 4 முட்டையில் உட்காரும், மீதி 15 முட்டை அந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். மொத்தம் 20 முட்டை கூட அடை வைக்கலாம். கோழியோட உடம்பு சைஸை பொறுத்து நம்ம அடை வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப சின்ன கோழி. இது வந்து கோழி கூண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கூண்டு. மேலே வந்து முயல் இருக்கும். இது கீழே தான் நம்ம கோழி குஞ்சுலாம் இருக்குது. அந்த ப்ரூடிங் செட்டப்பில் வளர்க்க போகிறோன்னு சொன்னாலும் அந்த குஞ்சுங்க எல்லாமே மேலே முயல் கூண்டு, கீழே வந்து அந்த கோழி குஞ்சு இருக்குது. அப்படியே கீழே காட்டுறேன் பாருங்களேன், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது இந்த முயலும் நல்லா பெருசாகிடுச்சு. இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் பாருங்களேன், தீனி சாப்பிட்டு அவங்க அம்மா கூட இருக்குது. நம்மளை பார்த்தோன்னே எல்லா கோழி குஞ்சும் அப்படியே அவங்க அம்மா கிட்ட ஓடிடுச்சு. இல்லை தனியாக இந்த கூண்டுக்கு பெருசாக இருக்கிறனால சுற்றிட்டு இருக்கோம். இதில் வந்து ஒரே ஒரு கழுத்தில் முடியில்லாத கோழி இருக்கும். மீதி எல்லாமே பிளாக்கு, ஒன்று வந்து ஒயிட்டு. மீதி எல்லாமே கருப்பு வெள்ளை, அப்புறம் வெள்ளை கலரு அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல் பிளாக்கு அந்த கலர் தான் கோழி குஞ்செல்லாம் இருக்குது. கோழி குண்டு வந்து நம்ம எப்பயுமே உட்காந்து தான் பார்க்கணும். கீழே வந்து பாம்பை தான் பார்த்துக்கணும். அவனை பிளாக்கி கூப்பிட்டோன்னே வந்துருச்சு. பிளாக்கி வந்து இங்கே தான் ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும் எப்பயுமே. இப்போலாம் பிளாக்கி மட்டும் நம்ம தனியாக வரதில்லை. நம்ம கூட பிளாக்கியோட குட்டி இருக்குல்ல, அதுவுமே பிளாக்கி கூட வந்து ரவுண்ட்ஸ் வந்துடும் நம்ம கூட. காட்டுக்கு எங்கெங்கே போகிறோம், என்ன வேலை செய்கிறோன்னு சொல்லி. மணி ஒரு 2:30 இருக்கும். வானத்தை பார்த்தீங்கன்னா அப்போ இருட்டிருச்சு. மழை வர மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிக்கணும். கோழி குஞ்செல்லாம் மாற்றி விட்டுட்டணும், இல்லைன்னா மழையில் நனைஞ்சிரும். கரெக்டாக 3:30 மணி இருக்கும். மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியில் போய் வீடியோ எடுக்கனா வெளியில் போக முடியல, பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு. மழை நின்னதுக்கப்புறம் நம்ம டோர் ஒர்க்குக்கு வந்தாச்சு. இன்னும் டோர் மட்டும் தான் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த டோர் வச்சதுக்கப்புறம் நம்ம கோழி குஞ்செல்லாம் எடுத்து வந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலான்னு போனேன். ஷெட் ஒர்க் இருக்க ஏரியா எல்லாமே பார்க்கலான்னு பார்த்தா மண் எல்லாமே பயங்கர ஈரமாக இருக்குது. மழை பெஞ்சில்ல, அதனால் மண் எல்லாமே பயங்கர இதாகிடுச்சு. இந்த இலை உழுவுறது, அதனால் புழு கோழிக்கு நல்ல தீவனமாக இருக்கும். இந்த ரெட் கலரில் ஒரு பூ இருக்குல்ல, இது என்ன பூனா ஜெட்ரூபான்னு சொல்லுவாங்க. அந்த பூ நல்லா பெருசாக வரும் அந்த மரம். நம்ம ஷெட் ஒர்க் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் நிறையா வேலை இருக்குது. இந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது. இந்த பழைய கிளையெல்லாம் நவுத்தி விட்டு இடத்த வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஏன்னா நிறையா மரமாக இருக்குது. அந்த மரத்துலேருந்து கிளை விழுவுறது, இலை எல்லாமே ரொம்ப இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு தான் நம்ம ஷெட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். எப்படியும் ஒரு வாரம் ஆகிடும். அப்புறம் சாயந்தரம் அப்படியே கோழிக்கு தீனி போட வந்தாச்சு. மலைக்கு வந்து எல்லாம் ஒதுங்கி இருக்கும். மலைக்கு எங்கேயா ஷெட்டு கடியில் எப்பயுமே காலையில் ஒரு தாட்டி, சாயந்தரம் ஒரு தாட்டி தீனி போட்டோம்னா கோழி எல்லாமே வீட்டு ஞாபகம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வேறு எங்கேயா தீனி போடுறாங்கன்னு சொல்லி போயிடுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. எங்கே தீனி கிடைக்குதோ அங்கே போயிடும் கோழிங்க எல்லாமே. இந்த வாட்டி தாய் கோழிலாம் பாருங்களேன், மேக்ஸிமம் ப்ரௌனாக தான் இருக்கும். பிளாக் எல்லாமே 2 அடையில் இருக்குது. அப்புறம் ஒயிட் வந்து 2 இருக்குது. அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டில் வரைக்கும் பாருங்கள் இருக்கும். அங்கே வெள்ளை கலரில் ஒன்று மேயுது இல்லை, லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து வெள்ளை கலரில் இருக்குல்ல, அந்த கோழி தான் அது. அப்புறம் பொறிக்கோழி ஒன்று இருக்குது. அந்த பொறிக்கோழி சின்னதாக ஒன்று இருக்குல்ல, அது பின்னாடி பாருங்களேன், ஒயிட் கலர் நாய் வருது இல்லை, மேகியோட குட்டி.
அதுங்க எல்லாமே கோழிக்கூடு வந்து சின்னதுலேருந்து நல்லா பழகிரும். அப்போ பெருசாக இருந்துச்சுன்னா எதுவும் பண்ணாது. நம்ம தோட்டத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு கோழி இருக்குது, அது வந்து அடையில் இருக்குது இப்போ பிளாக்கு. அந்த கோழி என்ன பண்ணுன்னா பக்கத்தில் ஏதாவது நாய்க்குட்டி எதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோழி குஞ்சோட முன்னாடி விட்டுருப்போம். நாய்க்குட்டி எல்லாமே கொத்தி பயங்கரமாக கொத்தி துரத்தி விட்டுரும். அப்புறம் நம்ம அடைக்கோழி வச்சுருந்தோம்ல, கடல முட்டை எடுத்தோம்ல, அந்த கோழி எடுத்து வெளியில் விட்டாச்சு தீனி சாப்பிட்றதுக்கு. இல்லைனா இங்கேயே உட்காந்துட்டே இருக்கும். சரி கொஞ்சமாச்சும் தீனி சாப்பிடணும்னு எடுத்து விட்டேன். எடுத்து விட்டோன்னே என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன், அது வந்து தீனி சாப்பிடலாம் போகவே இல்லை. திருப்பியும் என்னையே பார்த்துட்டே இருந்துச்சு. திருப்பியும் மேலே அடைக்கி தான் உட்கார போகுது இந்த கோழி. இந்த கோழிங்கெல்லாம் 15 முட்டைக்கு மேலே வச்சா உட்காராது அடைக்கி. அதனால் இப்போ அடுத்த வாட்டி என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த கோழி எத்தனை முட்டை அடைக்காக்குமோ ஒரு 10 முட்டை அந்த மாதிரி வச்சு இதுக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கலான்னு தான் இருக்கேன். சின்னதுலேருந்து ஒரு 10 முட்டை அந்த மாதிரி இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாகினுச்சுன்னா வருஷம் போக போக நமக்கு வந்து நிறைய முட்டையில் உட்காரத்துக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். கோழி வந்து தீனிக்கு எடுத்து விட்டான்ல, திருப்பி பாருங்கள் பறந்து அதே இடத்துல உட்காந்துக்குச்சு. நான் இருக்கிறதுனால அங்கே சுற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அங்கே உட்காந்துக்குச்சு. போய் பசிச்சிச்சின்னா கீழே வரும், இல்லைன்னா அங்கேயே உட்காந்துக்கும். சாயந்தரம் வந்து இந்த கோழியெல்லாம் இங்கே விட மாட்டோம். நாய் வந்து எதாவது பிடிச்சிருன்னு சொல்லி சாயந்தரம் எல்லாமே கூண்டுக்குள்ளே அடைச்சிருவோம். அந்த 2 வெள்ளை கோழி இருக்குதுன்னு சொன்னால, ஒன்று தீனி சாப்பிட்ருந்துச்சு, இன்னொன்று பாருங்களேன் இங்கே மேலே இருக்குல்ல கூண்டில், இது வந்து இப்போ முட்டை போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 15 நாள் அந்த மாதிரி முட்டை விட்டுருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போயே வந்து இந்த கோழி வந்து ஒரு 1.5 கிலோ பக்கம் இருக்குது. இந்த கோழியை மேலேயே சுற்றிட்டு இருக்குன்னா இது எல்லாமே மரத்தில் அடையும். தேக்கு எல்லாமே கழிச்சு விட்டாச்சுல, அதனால் கிளை சரியாக இல்லை மேலே ஏறி உட்கார்றதுக்கு. இந்த கோழி பாருங்களேன் அப்படியே உங்கள் அம்மா மாதிரி இருக்கும். நான் வந்து ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன், பக்கத்துலலாம் இது வரவே வராது. அதனால் கோழி வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தெரியுது. மழை வந்து இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னா பாருங்களேன், சேராக தான் இருக்குது. மழை வந்துச்சுன்னா இந்த இடம்லாம் ரொம்ப சேராகிடும், தண்ணி வந்து சீக்கிரமாக உறிஞ்சிக்காது. அப்புறம் மழை பெஞ்சதுனால நம்ம பைப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துடணும், சீக்கிரமாக பெயிண்ட் அடிக்கணும், இல்லைனா திருப்பிடிச்சிரும். இந்த ஷெட் ஒர்க் மட்டும் முடிச்சிட்டோம்னா நம்ம நிறையா வீடியோ அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம். இந்த ஷெட் ஒர்க்னால தான் நிறையா வீடியோ பெண்டிங் ஆகுது. அவங்க அம்மா கோழியை காட்டுறேன்னு சொன்னால, அவங்க அம்மா பாருங்களேன் தனியாக மேய்ஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் நான் சின்னதுலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு 160 ரூபா குஞ்சுங்களாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த வெள்ளைக்கோழி, அப்புறம் பொறிக்கோழி, அப்புறம் இன்னொன்று வந்து வரி வரியாக இருக்கும் அந்த கோழி. இதுங்க எல்லாம் தான் இந்த மொத்த கோழியும் அவங்க பாட்டின்னு சொல்லுவாங்கள்ல, மூதாதையர், அவங்க தான் இதெல்லாம். கம்பியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம நாய்க்குட்டி எல்லாமே என்னை பார்த்தோன்னே வந்துருச்சு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி. ப்ரௌனி வந்து எல்லா வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும், தலையாட்டம்லாம் வாயை திறந்துகிட்டே இருக்கும். இந்த ஒயிட்டியும் பிளாக்கி கிட்ட மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம மேலே அப்படியே சேர்த்து காலோட மேலே ஏறிடும். ட்ரெஸ் எல்லாமே திருப்பி துவைக்கிற மாதிரி பண்ணி விட்ரும். ப்ரௌனி கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, நம்ம மேலே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. அதுக்கப்புறம் அப்படியே ஷெட் ஒர்க் போடுற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம ஒயிட்டையும் பிளாக்கையும் இப்போ ஜம்ப் பண்ணி வருவாங்க பாருங்கள். பிளாக்கி பாருங்கள் நம்மளை பார்த்தோன்னே வந்துருச்சு. அது குதிச்சுட்டே இருக்குது. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவான நாய், ரொம்ப நல்ல நாய். கூண்டுக்கு வந்து கதவு எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக டர்ன் பண்ணிக்கலாம், அப்போ தான் தீனி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லைனா கையில் பிடிச்சிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு ஃபெயிலியரான கூண்டு வந்து நான் அடுத்தது இதில் காட்டுறேன். அது வந்து ப்ரூடிங் செட்டப்புக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஹேண்டில் வைக்கணும். ஹேண்டில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கணும்னா அந்த கட்டையை பிடிச்சி தூக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம கையில் செலாக்க தான் ஏறிக்கும். அதனால் இந்த சில்வர் கலர் இருக்குல்ல, இது வந்து வச்சு அடிச்சு விட்றணும். கூண்டு வந்து ஒரு 90% முடிஞ்சிருச்சு. கூண்டோட உள்ளெல்லாம் பாருங்களேன் எல்லாமே ரெடியாச்சு. இன்னும் கீழே கல் வச்சு ஒரு அடி இல்லைனா 1.5 அடிக்கு ஹைட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கோழி வேஸ்ட் எல்லாமே கீழே போய்க்கும், நமக்கு ஈஸியாக கூட்டிக்கலாம். இந்த கோழிலாம் எதுனா இந்த புது கூண்டு வைக்க போகிறோம்ல, அதுக்கு ஆப்போசிட்லி இன்னொரு கூண்டு இருக்குது. இதில் தான் அந்த ஃபெயிலியர்னு சொன்னால அதில் இருக்கும். டோர் வந்து ரொம்ப பெருசாக வச்சுட்டோமா, அதனால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. கோழி எல்லாமே பறந்து மேலே வந்துடுது. தீனி போடும்போது அப்படியே குதிச்சு கீழே ஓடிடுது. அடுத்து பிடிக்கிறதுக்கு முன்னே போதும்னு ஆகிடுது. இதுக்கு எல்லாமே தண்ணி போகாத மாதிரி சாக்கு எல்லாமே அடிச்சு விட்டாச்சு. குளிருக்கும் சாக்கு, அப்புறம் லைட் ஒன்று போட்டு விடணும். இந்த ஆலோ பிரிக்ஸ் கல் எதுக்குன்னா கீழே ஹைட் வைக்கணும்னு சொன்னால, வேஸ்ட்டெல்லாம் கூட்டுறதுக்கு. அதுக்கு தான் இந்த கல் எல்லாமே. உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு ஆலோ பிரிக்ஸு நேராக வச்சுருவோம். வெர்டிக்கலாக சொல்லுவாங்கள்ல, குத்த வச்சு கல்லை வச்சுருவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன் இப்படி தான் வைக்கணும். அப்போ தான் கீழே கூட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். கூண்டு வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாச்சு. இப்போ கோழி குஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து இந்த கூண்டில் விட போகிறேன். இப்போது இந்த கோழி குஞ்சு எல்லாமே எப்படி பிடிக்கிறதுன்னு தெரில, எல்லாமே பறந்துக்கிட்டே கிடக்குது. ஒரு வழியாக எல்லா கோழி குஞ்சும் பிடிச்சிட்டு வந்தாச்சு. பிடிச்சிட்டு வந்து கூடையில் வச்சோன்னே அது புதுசாக இருக்கல இடம், இல்லைனா வெளியில் வந்திருக்கும். அதனால் நம்மளே கூடையை சாய்ச்சி விட்டு எல்லா கோழியும் வெளியில் எடுத்து விட்டாச்சு. இதில் எத்தனை கோழி குஞ்சு இருக்குதுன்னு கரெக்டாக முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோழி குஞ்சுக்கு வந்து செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு நாள் ஆகிடும். ஏன்னா புதுசாக இருக்கல, மேலே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக நியூ இதுங்கெல்லாம் ஒரு 45 நாள் குஞ்சுங்களாக இருக்கும். தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் தான் வெளில விடணும். அந்த பவுல் பாக்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த ஊசி போட்டதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் வெளியில் விட்டுருக்கேன். ஒரு 1/2 கிலோ சைஸ் வர வரைக்கும் இந்த கோழி குஞ்செல்லாம் இதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வெளிமேய்ச்சலில் விட்டுருவேன். இல்லைன்னா இப்போ வந்து காக்கா, கழுகு ஏதாவது தூக்கிட்டு போயிடும். அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் கூட எஸ்கேப் ஆயிரும்.
இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் பாருங்களேன், ஏதோ தீனி போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம கேமரா கொத்துது. இந்த கோழி குஞ்சுங்க எல்லாமே இப்போ தீனி வைக்கணும். தீனி அப்புறம் செப்லாக்சின் இருக்குல்ல, அந்த வெள்ளை கலர் பவுட்ரு 1 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து வச்சிடணும். தீனி வந்து இப்போ என்ன போடுறேன்னா, சோள மாவு இருக்குல்ல அதுவும், அப்புறம் கம்பெனி தீவனம் எஸ்கேஎம் இருக்குல்ல அதுவும் கலந்து வச்சுருவேன். வச்சதுக்கப்புறம் கோழி குஞ்சுலாம் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். 2 தட்டில் வச்சிடணும். எல்லாம் பெரிய கோழி இல்லை, தட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டோம்னா கோழி ஈஸியாக சாப்பிட்டுக்கும். இதுக்கு வந்து நான் லைட்டு போடவே இல்லை. அடுத்த வீடியோவில் வந்து நான் லைட்டு போடுறது எல்லாம் காட்டுறேன். இப்போதைக்கு வந்து தட்டு வந்து சின்னதாக தான் இருக்குது. பாதி கோழி கொஞ்சம் ஏன் பிரித்து விடுறேன்னா, ஒரே தட்டில் தான் சாப்பிட்டே இருக்குது. இன்னொரு தட்டில் தீனி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் பெரிய தட்டாக வைக்கணும். அப்புறம் நைட் ஆகிடுச்சு, நாய்க்குட்டிகள்லாம் வீட்டுக்கு வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு. எல்லாம் சுற்றிட்டு இருக்கோம் காலையில். ஓகே, புதுசாக பார்க்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.